இந்த வீடியோல பிக்மெண்டேஷனுக்கான ஒரு ஸ்பெஷல் ஃபேஷியல் ஸ்டெப்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி நான் யூஸ் பண்ணி காமிக்கிறதும் ரிச் கஸ்டமைஸ்டு ஸ்பெஷல் பிக்மெண்டேஷனுக்காக நிறைய பேர் என்கிட்ட கிட்டு கேட்டீங்க. பட் இந்த ஒரு 3 ப்ராடக்ட் போதும், ஒரு 4 ப்ராடக்ட் போதும் உங்களோட பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணும்போது பிக்மெண்டேஷன் செம்மையாக ஃபேட் அவுட் ஆகும். டார்க்னஸ்ஸு, டல்னஸ்ஸு எல்லாத்துக்குமே இந்த ஃபேஷியல். கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், கிரீன் ஆயில், ரெட் ஆயில், ஆயிலி ஸ்கின் பவுடர், டேண்ட்ரஃப், இச்சிங், ஹேர் ஃபால், ஃபாஸ்ட் ஹேர் growth, ஹேர் ரீக்ரோத், ஆன்டி ஏஜிங், ரிங்கிள்ஸ், ஆயிலி ஸ்கின், எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின், பிம்பிள்ஸ் மார்க், பிளாக் ஸ்பாட், இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட். எப்போதுமே நான் சொல்றதுதான், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற ஸ்பெஷல் கிட்டு இதுதாங்க. ஸ்கின் ரெக்கவரி ஸ்க்ரப்பு, ஸ்கின் கலர் பூஸ்டர், ஃபுல் பாடி பிரைட்டனிங் ஆயில், இது கூட ரெட் வைன் சோப் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா இந்த 2 ஸ்கின் ரெக்கவரி ஸ்க்ரப்பு, ஸ்கின் கலர் பூஸ்டர், இது ரெண்டுமே ரிச் கஸ்டமைஸ்டு, எப்போதும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டு கிடையாது. இதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் பிக்மெண்டேஷனுக்காக. இந்த பேட்சில் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண ஸ்கின் ரெக்கவரி ஸ்க்ரப்பும் ஸ்கின் கலர் பூஸ்டரும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ண ஸ்கின் கலர் பூஸ்டர் எப்படி இருக்கும், ஸ்கின் ரெக்கவரி ஸ்க்ரப் எப்படி இருக்கும் தெரியும். பட் இதோட கலரும் இதோட கன்சிஸ்டன்சியும் அப்படியே வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா இது ஸ்பெஷலாக பிக்மெண்டேஷனுக்காக நம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். இதை வச்சு தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி பிக்மெண்டேஷன் கிட் வந்து யூஸ் பண்ணி காட்ட போகிறேன். இது டார்க்னஸ்க்கு, டல்னஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு, பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே. ஃபஸ்ட்டு ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஸ்கின் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு டல்னஸ், ஒரு டயர்ட்னஸ், ஏதோ ஹைட்ரேஷனே இல்லாத மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்போதும் போல தான் ஆயில் கிளென்சிங். நல்ல ஆயில் அப்ளை பண்ணி நல்ல ஒரு மசாஜ் ஸ்டெப் கொடுத்தாலே பிளட் சர்க்குலேஷன் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஃபேஸில் நல்ல ஒரு பிரைட்னஸ், ஒரு கிளென்சிங் வந்து செம்மையாக நம்மளுக்கு தெரியும். ஸோ டபுள் கிளென்சிங் நான் பண்ணலை, சிங்கிள் கிளென்சிங் மட்டும்தான் நான் இந்த டைமில் வந்து பண்ண போகிறேன். அதாவது சோப் போட்டு வாஷ் பண்ணதோட அடுத்த ஸ்டெப் ரொம்ப சிம்பிளான ஸ்டெப். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். கையில், எல்போவில், கழுத்தில், வாயை சுற்றி எங்கெல்லாம் உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருக்கோ எல்லா இடத்துக்கும் இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கோங்க. நல்ல சலும்ப ஆயில் எடுத்துக்கிட்டு சூப்பராக ஒரு மசாஜ் மேல் நோக்கி கொடுங்க. சின்னதாக கையை வச்சு இந்த மாதிரி டேப் பண்ணுங்கள். பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மசாஜ் ஸ்டெப்ஸில் தான் உங்களோட ஸ்கின் வந்து ஒரு க்ளோ வந்து தெரியும். நல்லா அப்ளை பண்ணி ஒரு 5 to 10 minutes விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சோப்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே யூஸ் பண்ணுறது கமலி நேச்சுரல்ஸோட ரெட் வைன் கிரேப் சோப்பு. என்னோட ரெகுலர் சோப்பும் இதுதான். இது வந்து கஸ்டமைஸ்டு சோப்பு நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ரெகுலர் சோப்பும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு ரிசல்ட் நல்லாவே தெரியும். நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து இருக்கும். அடுத்த ஸ்டெப்பு கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீக்லி ஒன்ஸாவது இதை பண்ணலைன்னா நம்ம ஸ்கின் கேர் பண்ணுறதே வேஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். நல்ல போஸை ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணணும். நல்ல ஒரு வார்ம் வாட்டர், ஹாட் வாட்டர் வச்சுக்கோங்க. நல்ல சளி பிடிச்சா எப்படி வந்து ஆவி பிடிப்போம் அந்த அளவுக்கு உள்ளே இருந்து வேர்வை வந்து வெளியில் கொட்டணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்டீம் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு போர்வையை போத்திட்டு ஸ்டீம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக காமிச்சிட்ருக்கேன். ஸோ நான் எப்போதுமே ஒரு போர்வையை போத்திட்டு ஸ்டீம் பண்ணுவேன். ரொம்ப ஆவி அடிக்கிற மாதிரி பார்த்துக்காதீங்க. சளி பிடிச்சா எப்படி ஸ்டீம் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான், அந்த கான்செப்டில் நீங்கள் ஸ்டீம் பண்ணுங்கள். வேறு எதுவுமே தண்ணியில் போடவே வேணாம், நார்மலாக ஸ்டீம் பண்ணுங்கள். நல்லா வேர்த்து கொட்டினதுக்கப்புறமா லைட்டாக நீங்கள் வந்து தண்ணி வச்சு அதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் எடுக்கிறது ஸ்கின் ரெக்கவரி ஸ்க்ரப். மிக்ஸ் பண்ணலை, டபுள் ஸ்டெப்பாக தான் நான் பண்ண போகிறேன். இது எல்லாமே பண்ணுறதுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் 15 minutes தான் ஆகும். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது இந்த 15 minutes ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஃபேஷியலை பண்ணிக்கோங்க. எப்போதுமே வாட்டர் மட்டுமே இந்த பிக்மெண்டேஷனுக்காக மிக்ஸ் பண்ணுங்கள். வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ண தேவையில்லை. ஸ்கின் ரெக்கவரி ஸ்க்ரப்பு தான் இது. எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஏன்னா இதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் பிக்மெண்டேஷனுக்காக ஸ்பெஷலாக. இந்த பேட்சில் வாங்குறவங்க எல்லாத்துக்குமே இந்த ஸ்கின் ரெக்கவரி ஸ்க்ரப்பும் ஸ்கின் கலர் பூஸ்டரும் தான் வரும். நீங்கள் வந்துட்டு ஸ்பெஷலாக பிக்மெண்டேஷனுக்காக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது இந்த பேட்சில் உள்ள இந்த கிட்டு, அதாவது ரெட் வைன் சோப்பு இல்லைனா ஆரஞ்ச் சோப்பு, ஸ்கின் ரெக்கவரி ஸ்க்ரப்பு, ஸ்கின் கலர் பூஸ்டர், இது கூட நீங்கள் வாங்க வேண்டியது பிரைட்டனிங் ஆயில். இந்த கிட்டு வாங்கினாலே போதும்.
செம்மையாக உங்களுக்கு பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் இந்த கிட்டு முடிகிறதுக்குள்ளேயுமே. உங்களுக்கு ஃபேஸ் நல்லா அப்ளை பண்ணி சின்ன சின்னதாக கை வச்சு ஸ்க்ரப் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரப்பிங் மெத்தடுங்கிறது ரொம்ப முக்கியம். இது ரொம்ப மைல்டாக ஹார்ஸாலாம் ஸ்க்ரப் ஆகாது. உங்களுக்கு கமல் நேச்சுரல்ஸில் எந்த ஸ்க்ரப்புமே ஹார்ஷாக உங்களுக்கு ஸ்க்ரப் ஆகாது, ரொம்ப ஜென்டிலாக தான் ஸ்க்ரப் ஆகும். ஸோ ஜென்டிலாக மசாஜ் பண்ணி மூக்கிலெல்லாம் மேல் நோக்கி, வாயை சுற்றி, கழுத்தில் எங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் இருக்கோ கான்சென்ட்ரேஷன் பண்ணி, நானும் பண்ணுறேன்னு பண்ணாமல் கான்சென்ட்ரேட் பண்ணி சர்க்குலர் மோஷனில் மேல் நோக்கி ஸ்க்ரப் பண்ணுங்கள். கண்ணை சுற்றி கண்டிப்பாக கண்ணை சுற்றி போடணும், ஏன்னா அன்ஈவன் ஸ்கின் டோன் ஆகும். ஸோ கண்ணை சுற்றி, கழுத்தில், எல்லா இடத்துலையும் கான்சென்ட்ரேட் பண்ணி ஜென்டிலாக மசாஜ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 7 minutes கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொட்டு 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 கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் திக் லேயராக இதையே ஒரு பேக் மாதிரி போட்டுட்டு ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓவர் ட்ரை பண்ணாதீங்க. நார்மல் ட்ரை ஆனோன்னா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 7 minutes நார்மல் ட்ரை ஆகிடும், வாஷ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது? ஃபஸ்ட்டு என்னோடய ஸ்கின் எவ்வளோ டயர்டாக டல்லாக இருந்தது, பாருங்கள் இப்போ எவ்வளோக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? ஸ்கின் கலர் பூஸ்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கின் கலர் பூஸ்டரை அதே மாதிரி எடுத்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கின் கலர் பூஸ்டரில் உள்ள கலர் வந்து ஒரு அடிக்டிவான கலர் இருக்கும். ஒரு அந்த கலர் பார்த்தாலே நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். பட் இந்த இதில் வந்துட்டு உங்களுக்கு கலர் வந்து பிக்மெண்டேஷனுக்காக நிறைய இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கனால இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேட்ச் இப்படி தான் வரும். ஸோ கடகடன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருக்குன்னா, ஆல்ரெடி நீங்கள் ஸ்கின் கலர் பூஸ்டர் வச்சுருக்கீங்க, ரெக்கவரி ஸ்க்ரப் வச்சுருக்கீங்கனாலும் இந்த கிட்டை மஸ்ட்டு பர்ச்சேஸ்ன்னு நான் சொல்லுவேன். அண்ட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்குறீங்கனாலும் இந்த கிட்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு சாஃப்டாக அந்த ஷைனிங் வந்து இருக்கும். நம்மளோட ஸ்கின் கலர் பூஸ்டர் எப்படி இருக்குமோ அதே கன்சிஸ்டன்சி தான். பட்டு இதில் நிறைய இன்க்ரீடியன்ஸ் ஆல்சோ ஆட் ஆகிருக்கும். ஏன்னா நல்ல ஒரு டீப் கிளென்சிங்காக, அந்த பிக்மெண்டேஷன்லாம் உங்களுக்கு ஃபேட் அவுட் பண்ணுறதுக்காக இதில் நிறைய இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸ்கின்ல நல்லா திக் லேயராக பேக் மாதிரி போட்டுக்கோங்க. கண்டிப்பாக பேக்கை வந்து மேல் நோக்கி தான் போடணும். நிறைய பேர் பண்ணுற தப்பு வந்து கீழ் நோக்கி போடுறது. பேக் வந்து எப்போதுமே மேல் நோக்கி போடுங்க. அந்த ஃபேஸோட ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரியே நம்ம வந்து போடணும். அப்போ தான் என்னாகும், ஸ்கின் வந்து டைட்டன் ஆகும். நம்ம கீழ் நோக்கி போட்டோன்னா ஸ்கின் வந்து லூஸ் ஆகும். ஸோ தொலைன்னு ஸ்கின் ஆகிறதுக்கு இதுவே ஒரு காரணமாக இருக்கும். பேக் எந்த அளவுக்கு நீங்கள் மேல் நோக்கி போகிறீங்களோ அந்தளவுக்கு ஒரு யங் லுக்கையும் நம்மளால் தக்க வச்சுக்க முடியுங்கிறத மறக்காதீங்க. திக் லேயராக மேல் நோக்கி பேக் போட்டுட்டு அந்த ஃபேஸோட ஸ்ட்ரக்சருக்கே பேக் போட்டுட்டு ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுவும் ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிடுங்க. வேறு லெவலில் ஒரு சேஞ்சஸ் இருக்கும். இந்த இடத்துல சன்லைட் இல்லாதனால இப்படி இருக்குது. நான் கொஞ்சம் தள்ளி வச்சும் காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி பிஃபோர் ஃபஸ்ட்டு எடுத்த போது எப்படி இருந்தது நம்மளோட ஸ்கின், அதுக்கப்புறமா ஸ்டெப் 1 அதாவது இந்த ஆயில் கிளென்சிங் முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருந்தது, ஃபைனல் வந்து எப்படி இருக்குங்கிறதையும் பாருங்கள். எவ்வளோ கிளியராக க்ளோவாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்க ஸ்கின்னு, ஒரு பிரைட்னஸாக இருக்குது. அந்தளவுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் மஸ்ட்டு. இதுதான் ஃபஸ்ட்டு இருந்த ஸ்கின்னு. எவ்வளோ டல்லாக எவ்வளோ டயர்டாக இருக்குது பார்த்தீங்களா ஸ்கின்னு. இந்த ஸ்கின்னை தான் நம்ம ஃபேஷியல் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள். ஃபைனலாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். டே 1லேயே உங்களால் டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 4 days ஒன்ஸ் மஸ்ட்டு இந்த ஃபேஷியல்னு சொல்லுவேன். ஸோ இந்த கிட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் நிறைய பேரோட ஸ்டேட்டஸ் இருக்கும், செக் பண்ணிவிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கமல் நேச்சுரல்ஸில் இது வரைக்கும் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணலாம். மஸ்ட் ட்ரை ஒன்ஸ். பாய்.